Hello everyone, welcome to fourth lesson. Okay va, lesson oda per enadhu moving charges and magnetism. So na idu ellame oru basic introduction mari or class la sollirpen 12th full la nama enna panna porom appadinte. First ரெண்டு லெசன்ல சார்ஜ் எதுல இருந்துச்சு? மூணாவது லெசன்ல சார்ஜ் என்ன ஆயிடுச்சு? மூவ் பண்ணிருச்சு. மூவ் பண்ண சார்ஜோட எஃபெக்ட் தான் என்னன்னா கரண்ட். கரெக்டா இல்லையா? இப்போ இந்த கரண்ட் வந்து மூவ் பண்றப்ப சும்மா இல்லாம இந்த கரண்ட் வந்து ரெண்டு எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணும். கரண்ட் என்ன பண்ணும்? CURRENT. சரியா? இந்த கரண்ட்டுக்கு ரெண்டு எஃபெக்ட் இருக்கும். இது வந்து நீ 8thலயோ 9thலயோ 8thலயோ படிச்சிருப்ப 10thலயும் சொல்லி. கரெக்ட்டா? வாட் ஆர் த டூ எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்? அப்ப கரண்ட்டுக்கு பார்த்தனா ரெண்டு எஃபெக்ட் இருக்கும். ஒன்னு பார்த்தனா ஹீட்டிங் எஃபெக்ட். சரியா? இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் பத்தி நம்ம எங்க படிப்போம்னு கேட்டா ஆல்ரெடி படிச்சிட்டோம். I2IT. கரெக்ட்டா? இல்லனா VIT. இல்லனா V²/R/T. புரியுதா? இவ்வளவுதான் ஹீட்டிங் எஃபெக்ட். எக்ஸாம்பிள் நூடுல்ஸ் கிண்டி சாப்பிட்றப்ப தெரிஞ்சா? சரியா? அயன் பாக்ஸ் பண்ண கரெக்டா இல்லையா? நீ சாப்பிடலன்னா போய் சாப்பிடுக்கா, வீட்டுல கிண்டி சாப்பிடு, உயிர் எடுக்காத. சரியா? இன்னொரு எஃபெக்ட் என்னன்னா இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் பார்த்தனா இது வந்து பெரிய ஃபினாமினா. அதனால இது என்ன பண்ண போற? ஃபோர்த் லெசன் ஃபுல்லாவே இத பத்தி தான் படிக்க போற. சரியா? ஃபோர்த் லெசன் ஃபுல்லாவே எதை பத்தி படிக்க போற? கரண்ட்னால கிரியேட் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? ஸோ மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன, அதை கரண்ட்னால பார்க்க போறோம். சரியா? நெக்ஸ்ட் லெசன் பார்த்தனா மேக்னெட்னால பார்ப்போம். இதுல என்ன பார்க்குறோம்? கரண்ட்னால கிரியேட் ஆகுற மேக்னெட்டை பத்தி பார்க்க போறோம். மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர். சரியா? அதுக்கு அடுத்து வந்து மேக்னெட்னால கரண்ட். ஓகேவா? சரி, ஃபிஃப்த் லெசன்ல நீ என்ன பார்ப்ப அப்படின்னா மேக்னெட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க. பேசிக்கலி ஒரு மேக்னெட் டு மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுமா? பட் இந்த லெசன்ல என்ன பார்க்க போறேன்? கரண்ட்னால கிரியேட் ஆக போற மேக்னெட்டை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். சிக்ஸ்த் லெசன்ல இதுக்கு உல்டாவா படிப்போம். மேக்னெட் கரண்ட்னால மேக்னெட் கிடைக்குதா, அங்க வந்து மேக்னெட்னால நான் கரண்ட்டை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி படிப்போம். ஆனா இந்த மூணு லெசனை சேர்த்து 10thல நீ ஆல்ரெடி படிச்சுட்ட. சரியா? மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபுல்லாக இதை படிச்சிருப்போம். புரியுதா? அந்த லெசனை வந்து என்ன பண்ணுறோம்? அந்த லெசன் பாரு எவ்வளோ பெருசாக இருக்குன்னா டீட்டெயிலாக நான் 3 லெசனில் இதே உட்காந்து நடத்த போகிறேன். எனி டிஃபிகல்ட்டி? நோ. அப்போ இன்னைக்கு லெக்சரில் சரியா? ஸோ ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், நான் 3வது லெசன் படிக்கவே இல்லை, சரியா, நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னா கவலை வேண்டாம். உனக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் ஒரு ஒயருக்குள்ள கரண்ட் போச்சுன்னா அந்த ஒயர்ல என்ன கிரியேட் பண்ணலாம்? மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணலாம். புரியுதா இல்லையா? சரியா? கரண்ட் வந்து ஒயர் வழியா பாஸ் பண்ண என்ன கிரியேட் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் கிரியேட் ஆகும். எனி டிஃபிகல்ட்டி? நோ. ஓகே. அப்ப அதை பற்றி தான் பார்க்க போறேன். இன்னைக்கு வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன குவான்டிட்டி? அப்ப வெக்டார் குவான்டிட்டினா அதுட்டு என்னென்ன இருக்கும்? ஒன்னு டைரக்ஷன் இருக்கும், இன்னொன்னு மேக்னிடியூட். டைரக்ஷன் பத்தி 10thல தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லி உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி நடத்தி இருப்பேன். ஆனா மேக்னிடியூட் பத்தி அங்க தேவையில்லைன்னு சொல்லி வந்துட்டு விட்டுருப்பேன். ஆனா இப்ப என்ன பண்ண போறேன்? அந்த மேக்னெட்டியூட் இவ்வளோ கரண்ட் போச்சுன்னா எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது, இவ்வளோ தூரத்துல இருந்தா எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது, இது எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு லா தான் பயோட்ஸ். ஒரு சில பேர் பார்த்தனா சாவரட் லா, ஒரு சில பேர் சவரத் லா. சரியா? உனக்கு எப்படி வேணும்? ஸோ பயோட் சாவரட் லா அது உனக்கு பிடிச்சிருக்க. சரி, பயோ சாரோட லா அப்படி என்ன வேணாலும் நீ வச்சுக்கோ. ஓகேவா? அதுவும் பிரச்சனை. அடுத்து பார்த்தனா ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் என்கிட்ட இருக்கு. ஓகேவா? சரி, பயோட் சாவரட் லா வந்து எல்லா சர்ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். பட் சப்போஸ் ஸ்ட்ரெயிட் ஒயர் மட்டும் இருந்தால் அதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறேன். எஸ், டைரக்ஷன் முடிஞ்சு, பட் நான் வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு. சரியா? அப்ப அதை தான் நம்ம இந்த லெசன்ல இந்த சாப்டர் ஏதாவது இன்னைக்கு லெக்சர்ல பார்க்க போறோம். சரியா? இது வந்து போக 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 இன்னும் இன்டெப்தா போய்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ ஆக்சுவலி இந்த ஃபினாமினன் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா கரண்ட் ஒரு தனி ஃபினாமினா, மேக்னெட்டிசம் ஒரு தனி ஃபினாமினா. அப்ப மேக்னெட்டால தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியும். கரண்ட்டுக்கும் மேக்னெட்டுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆஸ்ட்ரிட்னு சொல்லி ஒரு சின்ன பையன் வந்து சரியா என்ன பண்றாரு? எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. சின்ன பையன் இல்லை, சும்மா பேச்சுக்கு சொன்னேன். சரியா? எனக்கு ஆசை, ஆல்ரெடி சித்தப்பான்னு சொல்லியாச்சு. சரியா?
அப்போ ஆல்ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் சும்மா உட்காந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், சும்மா உட்காந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வயருக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகுது. வயருக்குள்ள திடீர்னு பார்த்தீங்கன்னா காம்பஸ் வந்து டிஃப்ரென்ஸ். அது எப்படி சார் காம்பஸ் வந்து எப்படி சார் டைரக்ஷன் மாறும்? ஏன்னா காம்பஸ் பொதுவாக எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டையா, நார்த்து போல எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை இண்டிகேட் பண்ணுது. இப்போ வந்து ஏதோ வேற ஒரு ஃபீல்டு வந்ததுனால தானே அது டிஃப்ளெக்ஷன் இருக்கும், கரெக்டாக இல்லையா? நான் சொல்றது புரியுதா? சரி, இப்போ நல்லா பாரு. லெட் மீ சே மேலே நார்த் இருக்கு, கீழே சவுத் இருக்கு. அப்போ காம்பஸ் அது பாட்டி இப்படி கிடக்கும், ஆமாவா இல்லையா? இப்போ திடீர்னு வயர்ல கரண்ட் போறப்போ இந்த இது இருக்கு பார்த்தியா, இந்த நீடல் திடீர்னு பார்த்தா இங்கே டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சு பாரு, ஆல்ரெடி ஒரு ஃபீல்டு மேலே இழுக்குது அந்த மேக்னெட்டை, இன்னொரு ஃபீல்டு என்ன பண்ணிருச்சு இங்கிட்ட இழுக்குது. அதனால தான் அது ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ டிஃப்ளெக்ஷன்ல இருக்கு. நான் சொல்றது புரியுதா? அப்போ ஏதோ ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கிறத வச்சு நான் என்ன சொல்லலாம், அந்த இடத்துல என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி டிடெக்ட் பண்றோம்னு புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி டிடெக்ட் பண்ண போற? மேக்னெட்டிக் காம்பஸ் இருந்துச்சுன்னா அதுல டிஃப்ளெக்ஷன் வரப்பெல்லாம் என்ன கிடைக்கும் எனக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டு போறப்பெல்லாம் அங்க ஒரு டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? சும்மா பேசிக் இங்கிலீஷ். மேக்னெட்டிக் காம்பஸ் இல்லைன்னா ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் லெஃப்ட் ஆயிடுச்சா? ரெண்டு அக்கௌண்ட். அப்போ இன்டர்நெட் இல்லை. நீ போய் ரெக்கார்ட் எடுப்பாரு. கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. ஸோ மேக்னெட்டிக் நீடில்ஸ் பார்த்தோன்னா ஒரு டிஃப்ளெக்ஷன் காட்டும். அப்போ டிஃப்ளெக்ஷன் காட்டுறதை வச்சு நீ என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா அந்த இடத்துல என்ன இருக்குது, ஃபீல்டு இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொடுக்கறது யாருன்னு பார்த்தோன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்.